வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர் கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். மேம்பாலத்தில் இறங்கிய ஸ்கார்பியோ கார், சரசரவென பறந்த வெடிகுண்டுகள், நடு ரோட்டில் சாய்க்கப்பட்ட திமுக நிர்வாகி, ரவுடி கும்பலின் வெறி செயல். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வேம்புலியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் VS ஆராமுதன். 56 வயதான இவர் திமுக கட்சியில் அங்கம் வகித்து வந்தார். ஆரம்பத்தில் வண்டலூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராக இருந்த ஆராமுதன் தற்போது காட்டாங்குளத்தூர் ஒன்றிய துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். மேலும் ஆராமுதனின் கட்சி அலுவலகம் வண்டலூர் மேம்பாலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்நிலையில் வண்டலூர் மேம்பாலத்திற்கு அருகே புதிதாக பேருந்து நிலையம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்து நிலையம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளான மார்ச் 1ஆம் தேதியில் திறக்கப்பட இருந்தது. இத்தகைய சூழலில் அந்த பேருந்து நிலையத்தை பார்வையிடுவதற்காகவும் விழா ஏற்பாடுகளை கவனிப்பதற்காகவும் ஆராமுதன் தனது ஸ்கார்பியோ காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் மேம்பாலத்திற்கு அருகே வந்தபோது திடீரென குறுக்கே வந்த 10க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டுகளை ஆராமுதன் வந்த ஸ்கார்பியோ கார் மீது சரமாரியாக வீசியுள்ளனர். இதில் கார் கண்ணாடியை துளைத்து கொண்டு வெடிகுண்டு காருக்குள் விழுந்து வெடித்தது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆராமுதன் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதை பார்த்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்துள்ளார். அதே நேரத்தில் காரில் இருந்த டிரைவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அலறி அடித்து நாலாபுறமும் சிதறி ஓடினர். ஆனால் ஆராமுதனை தப்பிக்க விடாமல் சுற்றி வளைத்து கொண்ட மர்ம நபர்கள் தாங்கள் வைத்திருந்த கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் அவரை துரத்தி வெட்டி உள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் கை வெட்டப்பட்டு துண்டாகி விழுந்தது. ஆனாலும் கொலைவெறி அடங்காத அந்த மர்ம கும்பல் ஆராமுதனின் கை, கால், தலை என அவரது உடல் முழுவதும் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் பஸ் நிறுத்தம் அருகே இந்த சம்பவம் நடந்ததால் அங்கும் நின்று கொண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் சிதறி ஓடினர். இதனை அடுத்து இச்சம்பவத்தில் பலத்த வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆராமுதனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் கொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து கட்சியினர் பலரும் மருத்துவமனையில் கூடி வருகின்றனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. ஆராமுதனின் உடலை பார்த்த அவரது குடும்பம் கண்ணீர் விட்டு கதறுகின்றனர். மேலும் இந்த கொலை குறித்த தகவல்கள் வெளியானதும் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ், அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர். இதையடுத்து ஆராமுதன் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஓட்டேரி போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து தப்பி ஓடிய ரவுடி கும்பலை வலை வீசி தேடி வருகின்றனர். அதே வேளையில் இந்த கொலை அரசியல் பகையால் நடந்துள்ளதா, தொழில் போட்டியா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களா என்ற கோணங்களில் 5 தனிப்படை அமைத்து துப்பு துலங்கி வருகின்றனர். தற்போது ஆளும் கட்சியில் ஒன்றிய செயலாளர் ஒருவர் நடு ரோட்டில் வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.